வணக்கங்க. நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நீட் 2026 ஃபார்ம் ஃபில்லிங்க்கு தேவையான டாக்குமெண்ட் ஃபார்மேட் என்ன, அதோட ஃபைல் சைஸ் என்னங்கிறத நாம் இப்போ இங்கே டீகோட் பண்ண போகிறோம். இந்த ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா 7 டைப் ஆஃப் டாக்குமெண்ட்டை வந்து அவங்க கேட்குறாங்க. அது ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம என்னென்னா ஃபஸ்ட் என்னென்னா, நாம் இந்த நீட் வெப்சைட்டில் போயிட்டு, அதாவது NEET.NTA.NIC.in அந்த வெப்சைட் போனோம்னா நமக்கு அந்த வெப்பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் கேண்டிடேட் ஆக்டிவிட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் அதை பிக் பண்ணால் தான் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்முக்குள்ளே போகும். கரெக்டுங்களா? அந்த ஃபார்முக்குள்ளே போன உடனே நமக்கு பார்த்திங்கன்னா ஒரு 3 டேப் ஆஃப் பாட்டமில் காட்டும். அதில் ஒன்று பார்த்திங்கன்னா டவுன்லோட் இன்ஃபர்மேஷன் புல்லட்டின், ரெண்டாவது நியூ ரெஜிஸ்ட்ரேஷன், மூணாவது லாகின். அந்த மாதிரி 3 இது காட்டும். அதாவது எப்படின்னா, அதை நம்ம எப்பவுமே நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் தான் ஃபஸ்ட் இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணும்போது கொடுத்து போகும். அதில் பார்த்திங்கன்னா உள்ளே போகும்போது ஃபஸ்ட் எடுத்த உடனே அப்ளிகேஷன் நம்பரும் பாஸ்வேர்டும் ஜென்ரேட் பண்ண சொல்லும். அப்ளிகேஷன் நம்பர் கொடுத்துருவாங்க, பாஸ்வேர்ட் ஜென்ரேட் பண்ண சொல்லும் ஃபார் லாகின்காக, ஃபியூச்சர் லாகின்காக. அப்படி பண்ணிவிட்டு அதுக்குள்ளே போய் பார்த்தோன்னா ஒரு 12 ஸ்டெப் இருக்குங்க. ரொம்ப ஈஸியாக தாங்க இருக்கும், ரொம்ப ஈஸி. அதனால் அந்த 12 ஸ்டெப்பு நம்ம கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டாக்குமெண்ட்டை அப்லோட் பண்ண சொல்லும். அந்த 12 ஸ்டெப்பு நம்ம இன்ஃபில் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஒரு ரெண்டு ஸ்டெப்பு 3 ஸ்டெப்பு கம்ப்ளீட் பண்ணிட்டு முடிக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். 4வது ஸ்டெப்பில் ஏதோ எரர் வந்து க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா உடனே பயந்துடாதீங்க. அது நமக்கு வந்து அது ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகி தான் இருக்கும். அப்போ அகைன் நம்ம என்ன பண்ணோம், மறுபடியும் போயிட்டு அந்த வெப்சைட், அதாவது நான் சொன்னேன்ல எனது NEET.NTA.NIC.in போயிடணுங்க. போயிட்டு அகைன் கேண்டிடேட் ஆக்டிவிட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார் நீட் தான் இருக்கும். அதை தான் பிக் பண்ணணும். ஏன்னா என்னடா அது முதல்ல தான் நம்ம அதை பிக் பண்ணிவிட்டு மறுபடியும் பண்ணுவோம். ஆமாங்க, அது முதல்லேருந்து தான் பண்ணணும். அதை பிக் பண்ணோம்னா அகைன் 3 டேப் வரும். சொன்னாலே ஆல்ரெடி அந்த டவுன்லோட் இன்ஃபர்மேஷன் புல்லட்டின், நியூ ரெஜிஸ்ட்ரேஷன், லாகின். இப்போ என்ன பண்ணணும்னா நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் போகக்கூடாதுங்க. ஏன்னா ஆல்ரெடி நமக்கு என்ன ஆகிடுச்சு, அப்ளிகேஷன் நம்பர் ஜென்ரேட் ஆகிடுச்சு, பாஸ்வேர்டு நம்ம க்ரியேட் பண்ணுறோம். அதனால் லாகின் தேர்ட் ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதில் போகணும். இந்த ஸ்னிப்பை பாருங்களேன். இந்த ஸ்னிப்பு போனோம்னா லாகின் போனோம்னா ஆல்ரெடி நம்ம ஒரு 3 ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டோம் இல்லையா, 12 ஃபார்மில். அந்த 3 ஃபார்ம் ஃபில் பண்ணது வரைக்கும் சேவ் ஆகிருக்குங்க. நம்ம 4வது ஃபார்ம்லேருந்து கண்டினியூ பண்ணிட்டு போகலாங்க. இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, ஃபார்ம் ஃபில் பண்ணும்போது இந்த எரர் வந்துச்சு, ஐயோ வெப்பேஜ் க்ளோஸ் ஆகிடுச்சு, நெட் இல்லாமல் க்ளோஸ் ஆகிடுச்சு அப்படிங்கிற டென்ஷன் எதுவுமே வேண்டாங்க. கட்டமும் தேவையில்லை. எது சேவ் பண்ணாலும் அது ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகிருக்கும். நமக்கு அப்ளிகேஷன் நம்பர் வந்து ஜென்ரேட் ஆனதுனால, நமக்குன்னு அது அலர்ட் ஆனதுனால நமக்கு எதுவும் மாறாது, கரெக்டாக இருந்துகிட்டே இருக்குங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், சேவ் பண்ணிட்டு ஒன்று ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணி போகலாம். ஸோ இப்போ தான் நம்ம டாபிக் போகிறோம். என்னென்ன ஃபைல் சைஸு என்ன வேணும், மொத்தம் ஒரு 7 டாக்குமெண்ட் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி ரெடியாக இருந்துட்டோம்னா நம்ம சீக்கிரமாகவே இந்த ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துலேயே இந்த இந்த நீட் அப்ளிகேஷன் ஃபார்ம் நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாங்க. பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் சைஸ் பாஸ்போர்ட் சைஸ் தாங்க ஃபோட்டோ கேட்குறாங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 10 KB to 200 KB வரைக்கும் மேக்ஸிமம் சைஸ் இருக்கணுங்க. முக்கியமாக ஃபார்மேட்டு பார்த்திங்கன்னா ஜேபெக்கா அப்படி இல்லைனா ஜேபிஜி ஃபார்மேட்டாக இருக்கணுங்க. நம்ம அது ஸ்டுடியோ கேரில் கேட்டவங்களே அவங்க இந்த ஃபார்மேட் சைஸும் இந்த ஃபார்மேட்டில் நமக்கு கொடுத்துடுவாங்க. நோட் பண்ணிக்கோங்க. இதோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ மினிமம் KB 10லேருந்து 200 KBக்குள்ளே இருக்கணும், ஜேபெக் ஃபார்மேட். ரெண்டாவது பார்த்திங்கன்னா தம்பு இம்ப்ரெஷனுங்க. அந்த லெஃப்ட் ரைட் ஹேண்ட்லாம் இந்த மைக்கை போட்டு தம்பு இம்ப்ரெஷன் எடுத்துருப்போம்ல, அதுங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ஜேபிஜி ஜேபெக் ஃபார்மேட்டில் இருக்கணுங்க. அதோட சைஸ் பார்த்திங்கன்னா 10 KBலேருந்து மேக்ஸிமம் 200 KBக்குள்ளே லிமிட்டுங்க. இதை தாண்டி 1 KB போனாலும் இந்த ஃபைலை நம்மளால் அப்லோட் பண்ண முடியாதுங்க. அதனால் இந்த சைஸு 200 குள்ளே இருக்கணும். இதெல்லாம் எப்படி பண்ணணும் நான் கடைசியாக சொல்கிறேங்க. இப்போ சைஸ் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. சிக்னேச்சர் அது பார்த்திங்கன்னா அதுவும் ஜேபெக்கு ஜேபிஜி ஃபார்மேட்டாக இருக்கணுங்க. மினிமம் சைஸு 10 KBலேருந்து மேக்ஸிமம் 100 KB வரைக்கும் இருக்கணுங்க. இதுதான் அவங்க லிமிட்டுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஓபிசி சர்டிஃபிகேட். இது பார்த்திங்கன்னா PDF ஃபார்மேட்டுங்க. மினிமம் சைஸு 300, மேக்ஸிமம் சைஸு மினிமம் சைஸ் வந்து 500 KB, 50 KB, மேக்ஸிமம் வந்து 300 KBங்க. இது PDF ஃபார்மேட்டில் இருக்கணுங்க. அதே மாதிரி 10th மார்க் ஷீட்டும் 10th சர்டிஃபிகேட்டு ரெண்டுமே ஒன்று தாங்க. அதனால் நம்ம ரெண்டு வாட்டியும் அப்லோட் பண்ண வேண்டியதாக இருக்குங்க. 10th மார்க் ஷீட் வந்து ஃபார்மேட் பார்த்திங்கன்னா PDF ஃபார்மேட்டு மினிமம் வந்து 50 KBலேருந்து 300 KBக்குள்ளே இருக்கணுங்க. இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கணுங்க. 7வது பார்த்திங்கன்னா பர்மனெண்ட் அட்ரஸ் ஆதார் கார்டு PDF ஃபார்மேட்டுங்க. 50லேருந்து மினிமம் இருக்கணும், 300 KB வரைக்கும் மேக்ஸ். அவ்வளோதாங்க. நமக்கு இந்த டாக்குமெண்ட் எல்லாமே ஸ்கேன் சென்டரில் கொடுத்து நம்ம சைஸ் கொண்டு வந்துட்டோம்னா அந்த சைஸு அவங்களே இந்த ஸ்கேன் சென்டர்லேயே சைஸை நம்ம ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துடுவாங்க. அப்படி இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ஸ்கேன் பண்ணி நம்ம வாங்கிட்டோம்னா
நம்ம கூகுள் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு டாக் ஸ்கேனர் டிஓசி டாக்குமெண்ட் இருக்குது அண்ட் டாக் ஸ்கேனர் அப்படிங்கிற ஆப்பை வந்து மொபைலில் டவுன்லோட் பண்ணிவிட்டு அவங்க ஸ்கேன் காப்பி கொடுக்குறாங்க இல்லையா, அதை நம்ம அதில் இம்போர்ட் பண்ணி எடுத்து அதை நம்ம ரீசைஸ் பண்ணி வச்சுக்கலாங்க. இந்த சைஸ்க்கு நம்ம ரீசைஸ் பண்ணிட்டோம்னா வித்தின் 10 மினிட்ஸ் இல்லை 10 to 15 மினிட்ஸ் தாங்க அப்ராக்சிமேட்டாக ஆகும். அதுக்குள்ளேயே நம்ம இந்த அப்ளிகேஷன் ஃபில்லிங் ஃபார்ம் ப்ரொசீஜரும் கம்ப்ளீட் பண்ணிடலாங்க. இதுதாங்க இந்த வேல நம்ம டாக்குமெண்ட் ரெடி பண்ணி சீக்கிரமாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். இது நீட் எழுத போகிற அனைத்து ஸ்டூடெண்ட்டுக்கும் என்னோட ஆல் தி பெஸ்ட்டுங்க. நான் அப்படி எல்லாருக்கும் நீட் எக்ஸாம் கிளியர் பண்ணி ஃப்ரீ சீட் கிடைக்கணும்னு மனசார வேண்டிக்கிறேங்க. அதுபோல் நீங்களும் என்னோடய பொண்ணுக்கு நீட் சீட் கிடைக்கணும்னு மனசார வேண்டிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட்டுங்க. எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். நல்லா ஸ்கோர் பண்ணுவோம், நல்லா படிப்போம், நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். ஆல் தி பெஸ்ட்டுங்க. தேங்க்யூங்க.